மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நரேந்திர தாமோதரதாஸ் மோடி எனும் நான் என முழு பெயரை உச்சரித்த பிரதமர் மோடி. உற்சாகம் பொங்கி முழக்கமிட்ட பார்வையாளர்கள். श्री नरेंद्र दामोदर दास मोदी பிரதமர் மோடியை தொடர்ந்து பாஜகவைச் சேர்ந்த 61 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 11 பேரும் அமைச்சர்களாகினர். முப்பது கேபினட் அமைச்சர்கள், 5 தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள் பதவியேற்பு. 36 இணையமைச்சர்களும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். அமைச்சரவையில் 24 மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 10 பேர் மத்திய அமைச்சராக பதவியேற்பு. மத்திய அமைச்சரவையில் கூடுதலாக 14 பேருக்கு இடம். 58 இருந்து 72 அதிகரித்த அமைச்சர்களின் எண்ணிக்கை. அமைச்சரவையில் 37 பேருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படவில்லை. முந்தைய அமைச்சரவையில் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாததால் பாய் காட்டிய பிரதமர் மோடி. புதிய அமைச்சரவையில் 33 புதுமுகங்கள். 19 அமைச்சர்களின் தோல்வியால் புது கைகளை களமிறக்கிய பாஜக. அமைச்சரவையில் ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த 27 பேர், பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 10 பேருக்கும் இடம். பழங்குடியின சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த 5 பேரும் அமைச்சரவையில் இடம்பெற்றனர். புதிய அமைச்சரவையில் 10 இருந்து 7 குறைந்த பெண் அமைச்சர்கள். நிர்மலா சீதாராமன், அன்னபூர்ணா தேவி, ஷோபா உள்ளிட்டோருக்கு இடம். தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன், எல்முருகன் ஆகியோர் பதவியேற்பு. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பதவியேற்பு. மூன்றாவது முறை மத்திய அமைச்சராக பதவியேற்றார் நிர்மலா சீதாராமன். name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. வர்த்தகம், தொழில், பாதுகாப்பு, நிதித்துறை என தொடர்ந்து மீண்டும் கோலோச்சுகிறார். மத்திய இணையமைச்சர்களாக இருந்த ஜிதேந்திர சிங், கிஷன் ரெட்டி ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பு. ஜோதிராதித்ய சிந்தியா, கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஹரியானா, கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர்கள் மனோகர் லால் கட்டார், குமாரசாமி ஆகியோரும் பதவியேற்பு. மத்திய அமைச்சர்களாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்ட நிதின் கட்கரி, ஜெய்சங்கர்.
பியூஷ் கோயல், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோருக்கும் மத்திய அமைச்சரவையில் மீண்டும் இடம். என்டிஏ கூட்டணி அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றார் ஜேடிஎஸ்ஸின் குமாரசாமி. தெலுங்கு தேசம் கட்சியின் ராம்மோகன், ஜேடியுவின் ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆகியோருக்கு அமைச்சர்களாக பதவியேற்றனர். That I will bear true faith and allegiance. லோக் ஜனதா தள கட்சியின் சிராக் பஸ்வான் மத்திய அமைச்சராக முதன்முறையாக பதவியேற்றார். ஐக்கிய ஜனதா தள கட்சியின் ஜித்தன் ராம் மாஞ்சி, சிவசேனாவின் பிரதாப் ராவ் ஆகிய கூட்டணி கட்சி எம்பிக்களும் பதவியேற்றனர். நடிகரும் பாஜக எம்பியுமான சுரேஷ் கோபி மத்திய இணையமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். கேரளாவின் முதல் பாஜக எம்பியாக தேர்வான நிலையில் அமைச்சரானார். I, Suresh Gopi, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a Minister of State for the Union. மத்திய அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் யாருக்கு? உள்துறை, நிதி, பாதுகாப்பு, சட்டம், ரயில்வே துறைகள் யாருக்கு என மிகுந்த எதிர்பார்ப்பு. இன்று பிரதமர் மோடி தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம். மாலை 5 மணி அளவில் நடைபெறும் ஆலோசனையில் 71 அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடிக்கு தமிழக ஆளுநர் RN ரவி வாழ்த்து. ஜனநாயகத்தை பாதுகாக்கும் உண்மையான உணர்வோடு செயல்படுவீர்கள் என நம்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்வீட். பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு மைக்ரோசாப்ட் இணை நிறுவன பில்கேட்ஸ் வாழ்த்து. புதுமையான இந்தியாவை நிலைநிறுத்த தனது வாழ்த்துக்கள் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அஜித் பவாரின் கட்சி அமைச்சரவையில் பங்கு பெற மறுப்பு. கேபினெட் அமைச்சருக்கு பதில் இணையமைச்சர் பதவி தருவதாக கூறியதால் கோபம். பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முன்வரிசையில் ஒதுக்கப்பட்ட இருக்கை. டிடிபி தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஒடிசா முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் முதல் வரிசையில் அமர்ந்தனர். பிரதமரின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற உலக தலைவர்கள், வங்கதேச பிரதமர், மாலத்தீவு அதிபர், நேபாள் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்பு. அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மட்டும் பங்கேற்பு. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக பங்கேற்கவில்லை. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் கோலிவுட், பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் ரஜினிகாந்த், ஷாருக் கான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அக்ஷய்குமார் உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்பு. பிரதமர் நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் கௌதம் அதானி, அம்பானி உள்ளிட்டோர் பங்கேற்பு.
இந்திய தலைமை நீதிபதி DY சந்திரசூட் குடும்பத்துடன் பங்கேற்றார். மீண்டும் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற எல் முருகனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரஸ்பர இனிப்பு ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்றதை ஒட்டி தமிழ்நாட்டில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய பாஜகவினர். இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ரபரேலி வயநாடு தொகுதி மக்களை நாளையும் நாளை மறுநாளும் சந்திக்கிறார் ராகுல் காந்தி. அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ததற்கு நேரில் நன்றி சொல்கிறார். கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னைக்கு படையெடுக்கும் மக்கள். பரனூர் சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. கோடை விடுமுறைக்கு பின் தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விலையில்லா பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள் வழங்க அரசு ஏற்பாடு. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளே மாணவர்களுக்கு இனிப்பு பொங்கல். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளை ஒட்டி அனைத்து பள்ளிகளிலும் ஏற்பாடு.